இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. கோலாகலமாக நடைபெறும் மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளைகளை துணிவுடன் அடக்கிய வீரர்கள். கடைசி 5 நிமிடங்கள் கரூர் மெத்த சூப்பர் ஜம்பிங். ஒரு ஆள் பிடிப்பா. மாடு வெற்றி. மெத்த வாங்க. அடுத்த மாடு வெற்றி. தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் மாட்டுப் பொங்கல். உழவுக்கு உதவும் கால்நடைகளை கொண்டாடி மகிழும் விவசாயிகள். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. முதுமுனைவர் மூப்பே சத்தியவேல் முருகனாருக்கு திருவள்ளுவர் விருது வழங்கி கௌரவித்த முதல்வர். அமைச்சர் துரைமுருகனுக்கு பேரறிஞர் அண்ணா விருது வழங்கிய முதல்வர். முன்னாள் தலைமைச் செயலர் வே இறையன்புக்கு தமிழ் தென்றல் திருவிக்க விருதும், வழக்கறிஞர் அருள்மொழிக்கு தந்தை பெரியார் விருதும் வழங்கி கௌரவிப்பு. அஞ்சாமை, மனிதநேயம், அறிவாற்றல், ஊக்கமளித்தல் என்பதே திமுக ஆட்சியின் அடிநாதம். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி தமிழக மக்களுக்கு 4 வாக்குறுதிகளை வழங்கிய முதல்வர் மு.க. ஸ்டாலின். அரசியல் எதிரிகள் எத்தனை திட்டங்களை தீட்டினாலும் அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்குவோம். எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாளை ஒட்டி தொண்டர்களுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கடிதம். ஒரு யூனிட் மின்சாரத்தை ₹9.50 வாங்க துடிப்பதா என அன்புமணி கேள்வி. திமுக அரசின் கொள்ளை திட்டத்துக்கு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி தரக்கூடாது என வலியுறுத்தல். சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்ள தவேகவில் 10 பேர் கொண்ட தேர்தல் பிரச்சார குழு அமைப்பு. ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்டோரை நியமித்தார் கட்சித் தலைவர் விஜய். நாளை டெல்லி செல்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக கட்சி தலைமையுடன் ஆலோசனை. சென்னை வால்டாக்ஸ் சாலையில் சமத்துவ பொங்கல் விழா. அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா, நடிகை சுகாசினி உள்ளிட்டோர் பங்கேற்பு. பொங்கல் திருநாளையொட்டி களைகட்டிய விளையாட்டுப் போட்டிகள். கயிறு இழுத்தல், உரியடித்தல் உள்ளிட்ட போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்பு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். 7 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மாட்டுப் பொங்கலையொட்டி 108 பசுமாடுகளுக்கு கோபூஜை. 2 டன் காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகளால் நந்திய பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு. ஓமலூர் சந்தையில் களை கட்டிய மாடுகள் விற்பனை. 4 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி.
கோவை பொள்ளாச்சி அருகே டாப்ஸ்லிப் முகாமில் யானைகளுடன் பொங்கல் கொண்டாட்டம். விழாவை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாணவர்கள் அணிவகுப்பு நிகழ்ச்சி. சுதந்திர போராட்ட வீரர்கள் போன்று வேடமணிந்து பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள். பொங்கல் தொடர் விடுமுறை எதிரொலி. பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளாவிலும் களை கட்டிய பொங்கல் கொண்டாட்டம். இடுக்கியில் கேரள வாழ் தமிழர்கள் பொங்கல் வைத்து உற்சாகம். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 306 ரூபாய்க்கு விற்பனை. வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவக் கல்லூரியில் அமலாக்கத்துறை சோதனை. மருத்துவர்கள் தங்கும் விடுதியிலும் அதிகாரிகள் ரெய்டு. சென்னையில் 22வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி முழக்கம். சென்னையில் சர்வதேச புத்தக காட்சியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த பதிப்பாளர்கள் பங்கேற்பு. குன்னூர் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம். உடனடியாக குண்டு வைத்து பிடிக்க மக்கள் வலியுறுத்தல். மும்பை மாநகராட்சியை கைப்பற்றியது பாஜக கூட்டணி. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிக இடங்களில் வெற்றி. பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார் என வரும் 20ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. கட்சியின் செயல் தலைவராக உள்ள நிதின் நபீன் தேசிய தலைவராக அறிவிக்கப்பட வாய்ப்பு. மின்னபோலிஸ் நகரில் போராட்டத்தில் ஈடுபட்ட குடியேற்ற முகவர்கள் மீது கண்ணீர் புகையுண்டு வீசி தாக்குதல். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவின் பேரில் நடவடிக்கை. இலங்கை யாழ்ப்பாணம் வால்வெட்டித்துறை கடற்கரையில் பட்ட போட்டி. பலவிதமான வண்ணங்களில் வித்தியாசமான வடிவங்களில் பறக்கவிடப்பட்ட காற்றாடிகள். நோபல் அமைதி பரிசு பதக்கத்தை அமெரிக்க அதிபரிடம் வழங்கிய வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர். பரஸ்பர மரியாதையின் ஒரு அற்புதமான அடையாளம் என ட்ரம்ப் பதிவு. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.